அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா மகா மித்யுஞ்சய கருட ரகசிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது என்ன நன்மை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற கஷ்டம் விலகும், பெருமாளோட அருள் கிட்டும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பிரம்மகத்தி தோஷம் விலகும், நவகிரகத்து தோஷம் விலகும், தரிதிரம் விலகும், அனைத்தும் விலகும். அப்படி இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்துக்கு மட்டும்தான் சக்தி இருக்குது. பெருமாள் வரத்தை கொடுக்க மாட்டார், பெருமாள் வரத்தை பிடுங்குவார். பார்த்துக்கிறீங்களா? சிவபெருமான் மட்டும்தான் வரத்தை கொடுப்பார் ஐயன். அவரே வரத்தை கொடுத்தா கூட பெருமாள் கையில் தான் கேட்பார், நீ வரத்தை பிடிக்கணுவான்னு வேணுவார். மோகினி தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தான், தெரியுமா? அதில் தான் ஐயப்பனே 2 பேரோட நீலையில் தான் ஐயப்பன் வந்து பிறந்தார். அவர் யார் வயிற்றுலையும் பிறக்கலை, அரியும் சிவனோட வயிற்றில் பிறந்தது தான் ஐயப்பன். அந்த மாதிரி மோகினி தாயாருக்கெல்லாம் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருமாள் தான். பெருமாள் கையில் வரத்தை கேட்குறதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கருடன் தான். கருட பகவானை அழிக்கும் போது பெருமாள் அந்த இடத்துல இருப்பார். ஏன்னா கருடன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அதுக்கு தான் கோயிலோட கும்பாபிஷேகத்தில் பாருங்கள், எந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, பார்த்தீங்கன்னா கருடன் தான். அந்த கருட பகவான் வந்தால் மட்டும்தான் அங்கே லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்குதுன்றது ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அவ்வளோ அந்த அளவுக்கு சக்தி மிக்க ஒரு கருட மந்திரத்தை யார் வீட்டில் வந்து சொல்கிறாங்களோ, வீட்லேயோ கோயில்லையோ எந்த இடத்துல பெருமாள் கோயிலில் போய் சொன்னாலும் சரி, திருப்பதி ஏழுமலை கோயிலில் போய் சொன்னாலும் சரி, கடையில் சொன்னாலும் சரி, இதுக்கு பூஜை முறையெல்லாம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வணங்கின்னு வரும்போது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் தரிதிரம் விலகி எப்போவுமே சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த அளவுக்கு பெருமாளோட வரம் வந்து பெற முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் தீட்சை வேணும்னீங்கன்னா என்னை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் எப்படி முறையை வந்து நம்ம கற்றுக்க கொடுக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.